Hey guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருந்துட்டு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்க ஷியாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த லைஃப் சயின்ஸ்ங்கிறது என்ன மாதிரியான கோர்சஸ்ங்கிறதையுமே நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே லிஸ்ட் பண்ண எல்லா கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைஃப் சயின்ஸ் ஆனால் கிடையாது. இதை தாண்டியுமே உங்களுக்கு இருக்குது. பட் நான் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் ஓகே பிஎஸ்சி சயின்ஸில் டாப் 10 கோர்சஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஸோ பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக், ஃபிசியாலஜி, பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ்ன்னு மட்டும் கூட உங்களுக்கு வந்து ஒரு கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்சஸ் முடித்தவங்க எல்லாருமே லைஃப் சயின்ஸ் கேடருக்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் அசோசியேட். ஸோ இந்த ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. அதே மாதிரி இந்த ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு என்ன மாதிரியான சேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5 LPA டு 4.5 LPA வரைக்குமே உங்களுக்கு சேலரிஸ் இப்போ மார்க்கெட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் இந்த இவ்வளோ கேப் எதுக்கு சார்னு கேட்டிங்கன்னா இந்த 2.5, 3 எல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட சேலரி மேக்ஸிமம் 3 LPA தான். ஓகே, 25,000க்கு மேலே கைக்கு வரவே வராது. இதே இது நீங்கள் ஒரு மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பைலாம் போகிறீங்கன்னா உங்களோட எந்த ஜாப் ரோலுக்காக இருந்தாலுமே ஸ்டார்டிங் சேலரி 4 LPA தான். ஓகே, ஏன்னா அதோட மெட்ரோ சிட்டிஸோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி. ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும்? லேப் டெக்னிக் யூஸ் தெரிஞ்சிருக்கணும், பிசிஆர், அதே மாதிரி ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் பண்ணுறாங்கங்கிறதையுமே நான் உங்களுக்கு கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பயோகான், டாக்டர் ரெட்டிஸ் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ரிசர்ச் அசோசியேட்டுங்கிற ஓப்பனிங்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர். ஓகே, கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் செம்ம ஜாப். ஓகே, செம்ம ஜாப். பட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப்பாக இருக்கும். எந்த ஒரு க்ரோத்துமே நீங்களே பார்க்க மாட்டீங்க உங்களோட கெரியரில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர்ஸ் தான் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு போகிறாங்க. ஸோ இதோட ப்ரிஃபர்டு கோர்ஸ் நீங்கள் லைஃப் சயின்ஸாக இருந்தாலே போதும். மோஸ்ட்லி பயோடெக் அண்ட் பயோமெடிக்கல் சயின்ஸை வந்து இந்த இதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரிசர்ச் அசோசியேட்டுக்கும் இப்போ வந்து கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ரிசர்ச் அசோசியேட்டுங்கிறது மெடிக்கலில் ஏதாவது ஒரு கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எம்பிராலஜி பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு அசோசியேட்டாக அவங்கள எடுத்துக்கலாம். பட் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் இந்த மாதிரியான ரோல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக்கை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு வந்து போய் அசோசியேட் பண்ணுவீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ஒரு டிசீஸை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறதில்ல. இருக்கிற டிசீஸுக்கு புதுசாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பேஸில் நீங்கள் போய் அசோசியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, புரியுதா? ஸோ சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் 2.5 LPAலேருந்து 4 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். கிளினிக்கல் ட்ரையல்ஸ், குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். ஜிசிபிங்கிறது என்ன? குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். நீங்கள் ஒரு லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு வேலை ஜிசிபி சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் எழுதிடணும். அது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் தான். ஸோ அந்த குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே உங்களோட ரெஸ்யூமில் இந்த சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ணி தான் நீங்கள் அப்ளையே பண்ணணும். ஓகே, ஸோ கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீம் கம்பெனினா ஐக்யூஆ தான். ஸோ ஐக்யூஆ, பேராக்சல், ஐகான், ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் உங்களுக்கு வந்து கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் ஜாப் ரோல் வந்து அதிகமாக இருக்குது. இதே இது எனக்கு தெரியும் நல்லாவே. இந்த வீடியோஸை வந்து நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. பட் எங்கே இந்த இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஓகே, ஸோ பெங்களூரில் தான் கம்பேர் வித் சென்னை, பெங்களூரில் தான் இந்த ஜாப் டைட்டிலுக்கு வந்து ஜாப்ஸ் ஓப்பனிங் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் கோடர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மெடிக்கல் கோடரில் வந்து லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாருமே எலிஜிபிள் தான். ப்ரிஃபர்டு கோர்சஸ் என்ன இருக்குங்கிறதையும் நான் போட்டுறேன். பட் இதே இது வந்து இப்போ நீங்கள் பிஎஸ்சி டயாலிசிஸ் படிச்சிருக்கேன் சார், பிஎஸ்சி பேராமெடிக்கல் படிச்சிருக்கேன் சார்னா நீங்கள்லாம் தாராளமாக இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், மெடிக்கல் கோடருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெடிக்கல் கோடரோட ஜாப் ரோலே என்னவா இருக்க போகுது, பேஷண்ட்டோட டேட்டாவை ஆல்ஃபா நியூமரிக்கோட நம்ம மாற்ற போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த ஆல்ஃபா நியூமர் இப்போ பேஷண்ட் டேட்டாவில் வந்து இருக்க போகிறதெல்லாம் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பற்றி தான். ஸோ இப்போ நீங்கள் டயாலிசிஸ் படித்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அதை தான் அவங்க 3 வருஷம் படிச்சிருக்காங்க.
ஸோ தாராளமாக நீங்கள் மெடிக்கல் கோடர் ஜாப் ரோலுக்கு வந்து லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் இப்போ மெடிக்கல் கோடருக்கே எடுக்கிறாங்க. நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே உள்ளே வராங்க தான். பட் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் ஒரு நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிசி சர்டிஃபைடு எக்ஸாமினேஷன் சிபிசி சர்டிஃபைடாக இருந்தால் தான் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே அவரால் உள்ள வர முடியுது. பட் இதே இது நீங்கள் லைஃப் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துடலாம். ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 2 to 4 LPA. என்ன சார் 2 to 4 LPA எப்படின்னு சொல்கிறீங்கன்னு இப்போ நீங்கள் மதுரையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் மெடிக்கல் கோடருக்கு வந்து ஜஸ்ட் 10,000 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 8,000 to 10,000 தான் கொடுக்குறாங்க. பட் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கம்பெனி பெங்களூரில் இருக்குது. ஸ்டார்டிங்கு ஃப்ரெஷராகவே மெடிக்கல் கோடருக்கு என்ன பண்ணுறாங்க, 22,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மெடிக்கல் கோடருக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ICD-10, CPT, ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஹையர் பண்ணுறாங்க சார்ன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஹெல்த் கேர், வி டெக்னாலஜிஸ், எபிஷோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் ஜாப் ரோல் தான் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் சயின்ஸ் முடிச்ச பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே போக வந்து விருப்பமாக இருப்பாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதில் ஃபஸ்ட்டு ஜாப் ரோலாக லேப் டெக்னீஷியன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன், பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ஃபிசியாலஜி படிச்சிருக்கேன்னா இந்த ஜாப் ரோல் உங்களுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். பட் சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. 1.8 LPAலேருந்து 3.6 LPA வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் டெஸ்டிங், SOPs தெரிஞ்சிருக்கணும், எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான டயர் 1 கம்பெனிஸ் எதுவுமே இந்த இதில் லேப் டெக்னீஷியனுக்கு மட்டும் எடுக்கிறது கிடையாது. ஸோ இருந்தும் நான் வந்து என்னென்ன கம்பெனிஸ் மோஸ்ட்லி ஹையர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் நேமையுமே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாகோவிஜிலன்ஸ் அசோசியேட். ஓகே, ஃபார்மாகோவிஜிலன்ஸ் அசோசியேட் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி பயோடெக், பயோமெடிக்கல், லைஃப் சயின்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மாகோவிஜிலன்ஸ் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் அசோசியேட்டாக போகணும், நான் லைஃப் சயின்ஸாக இருக்கேன் சார்னா என்னோட பெஸ்ட் சஜஷன், என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை போய் ஒரு 2 மந்த் வந்து 2 மந்த்தோ 1 மந்த்தோ 1.5 மந்த் மினிமம் நீங்கள் வந்து 2 மந்த்துக்கு மேலே தான் கோர்ஸ் பண்ணணும். ஓகே, ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணால் நம்ம வேகமாக கோர்ஸ் முடிச்சிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அதோட இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் அசோசியேட்டாக போகணுன்னா கூட நீங்கள் கிளினிக்கல் ரிசர்ச் ப்ளஸ் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் படிச்சிங்கன்னா தான் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ ஏதாவது பெங்களூர்லேயோ சென்னையிலையோ ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து ஃபார் கிளினிக்கல் ரிசர்ச் ப்ளஸ் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் கம்பைனில் இருக்க ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஃபார் ஷியோர் நீங்கள் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் அசோசியேட் ஜாப் ரோலுக்கு உள்ளே போயிடலாம். அண்ட் இதுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக கொச்சிஸில் இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அசெஞ்சர், காக்னிசன்ட் மாதிரியான MNCஸ்லையுமே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக், லைஃப் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ணுற லைஃப் சயின்ஸ் வந்து நாட் ஒன்லி பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், எந்த ஒரு லைஃப் சயின்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் தான். ஓகே, ஸோ ரெகுலேட்டரி அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரிஸ் வந்து ஒரு 2.5 LPA to 4.5 LPA வரைக்கும் ஜாப் மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், ட்ரக் ரெகுலேஷன் பற்றி எல்லாமே உங்களுக்கான ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். கம்பெனிஸ் வந்து சன் ஃபார்மா, அதே மாதிரி மைலான், ஸோ இந்த டாக்டர் ரெட்டிஸில் எல்லாமே அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெடிக்கல் ரைட்டர். ஸோ சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் ரைட்டர் வந்து யார் போகலாம், லைக் அதோட மெயினஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து பிஎஸ்சி முடித்த கேடர்ஸை காட்டிலும் MSc படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் ப்ரிஃபரன்ஸ் வந்து அங்கே தான் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து நீங்கள் ஒரு 2.5 to 5 LPA வரைக்குமே போகலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து மெடிக்கல் ரைட்டராக பெங்களூரில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் மும்பையில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட சேலரி 5 LPA. அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சாங்க 7.5 LPA. இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்ஐ MSc கிராஜுவேட். ஓகே, ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு சயின்ஸ் காலேஜில் போய் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சயின்ஸ் காலேஜில் போய் ஒரு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியோ இல்லை பிஎஸ்சி பாட்டனி, ஜுவாலஜி படிக்கிறவங்ககிட்ட போய் சயின்டிஃபிக் ரைட்டர் ஆகணும், லைக் அதுக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ சேலரி கிடைக்கும்னா அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவை உங்களோட லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, லைஃப் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ் அண்டு பயோடெக்னாலஜிஸ். ஸோ இதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவ்வளவா இல்லை. ஓகே, அவ்வளவா கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸுமே லிட்டில் டஃப்பாக தான் இருக்கும்.
ஸோ இதுக்கு மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற கோர்சஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜியாக இருக்கும். சேலரிஸ் வந்து 2.4 to 5 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் சீரம் இன்ஸ்டியூட், அதே மாதிரி பாரத் பயோடெக் மாதிரியான கம்பெனிஸ்லாம் இதுக்கான ஹைரிங் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருக்கீங்க, பயோகெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் எல்லாருமே நீங்கள் இந்த ஜாப் ரோலுக்கு போக முடியும். சேலரி வந்து ஒரு 2.2 LPAலேருந்து 4.5 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதோடக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டி டெஸ்டிங், ஆடிட்ஸ். இது வந்து என்ன பண்ணுவீங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபார்மா மோஸ்ட்லி வந்து இது வந்து நீங்கள் லைஃப் சயின்ஸாக இருந்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு போகிறது வந்து ஒரு ஃபார்மா ரிலேட்டடாக இல்லை மெடிக்கல் டிவைசஸ் அதோட குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு தான் போவீங்க. ஓகே, ஸோ அதோட குவாலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிற ஆடிட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியதான் உங்களோட வேலையாக இருக்கும். கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் சிப்லா இருக்குது, லூபின் இருக்குது, அதே மாதிரி ஜைடஸ் கேடிலா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸில் எல்லாருமே உங்களுக்கான ஓப்பனிங் இருக்குது. ஸோ எங்கே சார் QA QCக்கெலாம் எங்கே சார் ஜாப் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்க நிறையா கம்பெனிஸில் இதுக்கான ஓப்பனிங் இருக்குது. உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 18 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனிஸ்ட், அதே மாதிரி டயட்டீஷியனிஸ்ட். இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷியன், டயபெட்டிக்ஸ், அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபிசியாலஜி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். பட் சேலரிஸ் வந்து ஒரு 2 to 4.5 LPA வரைக்கும் தான் இருக்கும். பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன சொல்ல, இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களோட கெரியரை நீங்கள் வந்து அமைச்சிக்கிறது லிட்டில் டஃப். ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஓகே, இப்போ வந்து நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் நியூட்ரிஷனிஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்க, டயட்டிஷியனாக உட்காந்துருப்பாங்க, அந்தளவுக்கு ஓப்பனிங்ஸே கிடையாது. ஸோ கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த்திஃபை மீ, VLCC, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் இதுக்கான ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. யா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஜாப் ரோல்ஸ், அதோட எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்கில் நமக்கு தேவைப்படும், எந்த சேலரி ரேஞ்சில் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுலேயுமே நீங்கள் வந்து ரெகுலேட்டரி அஃபேர், கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் கோடர் மாதிரியான ஜாப் ரோலுக்கு போகணுன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணால் தான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போக முடியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே சார் கோர்ஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நானே என்ன கால் பண்ணி உங்களுக்கு எங்கே நீங்கள் கோர்ஸ் பண்ணலாங்கிறதுக்கான அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன். இல்லை சார் எனக்கு கோர்ஸ் பண்ணுற மாதிரி, எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் என்னோட சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு டைரெக்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எங்கே வருதுங்கிறது பார்க்க தெரிலைன்னா இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புமே அண்ட் ப்ளஸ் டெலிகிராம் சேனலுமே கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவில் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட லைஃப் சயின்ஸ் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.